கோமதிக்கு தனிப்பட்ட கோவம் எங்கள் பழனி மேலே இருந்தாலும் கூட அவர் மேலே இருக்க பாசம் மட்டும் எங்கள் கோமதிக்கு குறையலை. அட்லீஸ்ட் அந்த பாசத்தை அவங்க கிட்ட வெளிக்காட்டலனாலும் பரவாயில்ல, ஆனால் பழனி சொல்கிற விஷயத்த காது கொடுத்தாவது கேட்கலாம், அதையும் கேட்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இங்கே சரவணன் வந்துட்டு பயங்கர மனக்குழப்பத்தில் அவங்க கடையில் வந்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்போ ஏற்கனவே வேலை பார்த்த கடையிலேருந்து அவங்க மரப்பாற்றையிலேருந்து ஃபோன் வருது. அப்போ இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்கப்பா, ஓனர் தான், முக்கியமான விஷயமாப்பா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. சரிடா சரவணன் எங்கள் பாண்டியன் அனுப்பி வைக்க இங்கேருந்து அந்த பட்டறைக்கு போகிற சரவணன் சொல்லுங்கண்ணா, ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, என்னண்ணா, என்னாச்சு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரவணன் ஓடி போய் கேட்குறாங்க. ஒரு முக்கியமான டெலிவரிப்பா, இன்றைக்கி ஆட்கள் வேற இல்லை, எனக்கு வேறு யாரும் தெரியலை, அதான்ப்பா உனக்கு நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, சரிண்ணா எங்கே அனுப்பணும், என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இந்த ஒரு சின்ன வேலை தான்ப்பா, அதை முடிச்சிட்டனாலே போதும் அப்படின்னு சொல்ல, சரிண்ணா அதுக்கே நான் தாராளமாக முடிச்சு கொடுத்துடலாம், எனக்கு ஆரம்பத்தில் வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக கூட நான் அதை வந்து செஞ்சு கொடுக்கலன்னா எப்படிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் பிடிச்ச தொழில் வேற. இன்றைக்கி இந்த தொழிலை பார்க்க முடியாமல் போனது கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்பா கடையில் வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை, அதனால தான் நான் அப்பா கூட கடையிலேருந்து வேலையும் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அதை முடிச்சு கொடுப்பான்னு சொல்லும்போது இங்கே பேசிகிட்டே சரவணன் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆட்கள் வச்சுட்டு எங்கள் ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பேசிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் அந்த பக்கமாக ராஜி வராங்க. வந்த ராஜி சரவணன் மாமா அங்கே நிற்கிறத பார்த்தது, என்ன மாமா இங்கே வந்திருக்காரு, கடையில் தானே வேலை பார்த்துட்டு இருப்பாரு, இவர் ஏற்கனவே வேலை பார்த்த இடமா செய்து அப்படின்னு நினச்சிட்டு நேராக அங்கே சரவணன் பார்க்க வராங்க. என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் கேட்க, நான் டியூஷன் எடுக்கிற இடம் இங்கே தான் மாமா இருக்குன்னு சொல்ல, அட ஆமால நான் தான் மறந்துட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் சொல்கிறாங்க. சரிப்பா இப்படியே நடந்து போயிடுவியா, சரிவா நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்ல, இல்லை மாமா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டில் நான் அமைதியாக இருக்கிறது தவறு தானே, என்ன தான் இருந்தாலும் தங்கமயில் அக்கா உங்களை ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் கதிர்கிட்ட சொன்னதா சொன்னான், கதிர் சொன்னதெல்லாம் சரிதான், நான் கதிர்கிட்ட நீங்கள் விஷயத்த சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அதை எப்படிப்பா என் வாயால் சொல்ல முடியும், அவள் பண்ணுற விஷயம் ஒன்றா ரெண்டான்னு சொல்லி கேட்கும்போது, மாமா அக்கா பண்ணுறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது அவங்க சூழ்நிலைக்காக பொய் சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. ராஜி சொல்கிற விஷயம் நகை விஷயம், ஆனால் அதே சரவணன் சொல்கிற விஷயம் இங்கே படிப்பும் அதே நேரம் அவங்க வயசு விஷயம்தான். இப்போது சரவணன் கேட்குறாங்க, ஏன்பா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், தெரிஞ்சு எதுக்காக நீங்கள் வீட்டில் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, வீட்டில் சொல்லி எல்லா மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் மாமா நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலை, நீங்கள் இப்போ உங்களுக்குன்னு வரும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கவங்க நம்மக்கிட்ட போய் சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது தானே மாமா அப்படின்னு சொல்ல, என்னால் முடியலைப்பா, தினம் அந்த வீட்டில் உன் முகத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே என்னால் வாழவே முடியலை, என்னை அறியாமல் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு தான் தோணுது, ஆனால் அவள் ஏன் மேலே தப்பு இருக்க மாதிரி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் எப்படிப்பா ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இதை கேட்டேன் ராஜியும், மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா, இது நகை விஷயம் தானே மாமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா இந்த விஷயமே எங்களுக்கு அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு, நானும் மீனாக்காவும் மாடியில் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்த போது தான் தங்கமேல அவங்க அம்மா கூடயும் அப்பா கூடயும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம், அவங்க வீட்டில் போட்ட 10 பவுனை தாண்டி வேறு எந்த பவுனும் உண்மையான நகை இல்லை மாமா, அந்த விஷயத்தை பற்றி தானே மாமா நீங்கள் இப்போ அக்கா மேலே கோவமாக இருக்கீங்க, அக்காவை நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க, நகை தானே மாமா, அதை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டாலும் போதும் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ இவ்வளோ நேரம் சொன்னது நகை விஷயத்தை பற்றி தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ராஜியும். இதை கேட்டுட்டு இங்கே சரவணன் ஆடி போக, சரிப்பா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தான் சொல்கிறேன்லப்பா நீ வீட்டுக்கு போ, நான் எதுவாக இருந்தாலும் அப்புறமா வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க சரவணன். அதனால் இங்கே ராஜியும் கிளம்பி வீட்டுக்கு போக கொஞ்ச நேரத்தில் சரவணன் வீட்டுக்கு வராங்க. என்னடா சரவணா வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டியான்னு வீட்டுக்கு வந்த பாண்டியன் சொல்ல, அவன் இப்படி தாங்க இருக்கான், வீட்டில் யார்கிட்டையும் சரியாக பேசுகிறதில்ல பழகிறதில்ல, தங்கமையில் கண்டாலே எரிஞ்சு விழுகிறான்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே உட்காந்துருக்க பாண்டியன் வந்துட்டு இங்கே ரொம்ப கோபமாக சரவணனை திட்ட ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாத சரவணன் எல்லாரும் முன்னாடி எழுந்திருந்து வேகமாக சத்தம் போட்டு இங்கே தங்கமேல பிடிச்சி தீல தள்ளிவிட்ட தங்கமேல வந்துட்டு எந்த உண்மையும் சொல்ல வராமல் மூடி மறைக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துலையே எல்லா உண்மையும் கொட்டி தீர்த்துறாங்க. அப்போ தான் இங்கே ராஜிக்கே விஷயம் தெரியுது, மாமா வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்ல வந்த விஷயம் படிப்பு விஷயமும் இங்கே நகை விஷயத்தை பற்றி கிடையாதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கல, இவன் வயசு விஷயம் இப்போ தான் தெரிஞ்சுது, இவன் வேலை விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சுது, இப்போ இந்த நகை விஷயம் இன்னைக்கு தான்ப்பா தெரிஞ்சுது, இதுக்கப்புறமா என்னால் எப்படிப்பா என்னால் பொறுத்து போய் அமைதியாக இருந்துட்டு இருக்க முடியும், இத்தனை பொய் சொல்லி இந்த வீட்டில் இவன் வாழ்ந்துட்டு இருக்கானா, இன்னும் வேறு என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கான்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.
சரவணனும் மாமா அது அப்படின்னு சொல்ல, ராஜி உனக்கு தெரிஞ்சது நகை விஷயம் பற்றி மட்டும்தான்ப்பா, ஆனால் எனக்கு தெரிஞ்சது வேலை விஷயம் வயசு விஷயம்னு இப்படி எல்லார்கிட்டேயும் ஒரு ஏமாத்து வேலை, எல்லார்கிட்டேயும் ஒரு முகம், உனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் இவ முகத்தை மாற்றிக்கிட்டே இருக்காளேப்பா, இவ கூடலாம் எப்படி என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறான் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான. அங்கே ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்த கோமதி ராஜியை பார்த்து கேட்க, ஆமா அத்தை, நான் நகை விஷயத்தை பற்றி மாமா கிட்ட சொல்லணும்னு போகலை, ஏற்கனவே எங்கள் தங்கமேல் அக்காவுக்கும் நம்ம மாமாவுக்கு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை விஷயமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மாமான்னு சொல்லிட்டு பேசலான்னு தான் போனேன். ஆனால் அவருக்கு தெரிஞ்சது வேற உண்மை, எனக்கு தெரிஞ்சது வேற உண்மை. இது போய் நான் அவர்கிட்ட சொல்ல இது பெரிய பிரச்சனையாகவும் நினைக்கலன்னு சொல்ல, நீ ஏன்ப்பா கவலைப்படுற, உன் மேலே என்ன தப்பு இருக்கு, நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ண இவ இப்போ கூட அமைதியாக எல்லார்கிட்டையும் அழுது நாடகம் ஆடிட்டு இருக்காளே தவிர செஞ்ச தப்புக்கு கொஞ்சமாச்சும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதா இவளுக்கு? அதெல்லாம் இவ எங்க பண்ணிட போறான், அதெல்லாம் இவ எதையுமே செய்ய போறதில்ல, இப்படியே அழுதுகிட்டே காலத்தை ஓட்டலான்னு நினைக்கக்கூடியவ, இப்படியே இந்த வீட்டில் இருக்கணும்னு அவளுக்கு இனி எந்த பாடமும் போட்டினா தானே தெரியும். இந்த வீட்டை விட்டு இவளை வெளியே அனுப்பிதான் ஆகணும். இனிமே இந்த வீட்டில் இருந்து நாடகம் போடலான்னு நினைக்கிறதுக்கு இன்னைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சேன், வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொன்ன கேட்ட அத்தனை உண்மையும் கேட்டு ஆடி போக கதிர் எங்க ராஜியை பார்க்குறாங்க. சாரி கதிர் அப்படின்னு சொல்ல, விடுராஜி, எது எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துதானே ஆகணும், எல்லாத்தையுமே நம்ம பூட்டியை வச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் சொல்றாங்க. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு ஓடி போய் காலில் விழுகிறாங்க. எங்கள் தங்கமேலும், மாமா என்னை மன்னிச்சிருங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக, கிளம்புடி அப்படின்னு இங்கே கோமதி அந்த தங்கமேல பார்த்துட்டு, எப்படி என்ன எந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு அங்கே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அப்பா இது மட்டுமா, இவங்க அப்பா நம்ம கடைக்கு வர்றதுக்கு ஏன் காரணம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, காலாவிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். இன்னைக்கு மாமா மேலே பழி போட்டிங்களே, மாமா ஒன்றும் அந்த பணத்தை எடுக்கலை, அன்னைக்கு அந்த பணத்தை எடுத்தது அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன அன்னைக்கு நீ சொல்லலை அப்படின்னு கோமதி கேட்க, என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் கதிர் என்ன இருந்தாலும் அன்னைக்கு நாம் மாமாவை பேசும்போது நீ அமைதியாக இருந்தது ரொம்ப பெரிய தப்பு அண்ணன், தப்பு யார் மேலே இருந்தாலும் அதை நீ சொல்லி தானே இருக்கணும், அன்னைக்கு அந்த பணத்தை எடுத்தது மாமா தானே, அப்பா அன்னைக்கு அப்படி பேசினாரு, அதையெல்லாம் மாமா நினச்சி எம்பிட்டு ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அங்கே கதிர் மேலே ஒரு பக்கம் திட்டமும் செய்கிறாங்க. எங்கள் சரவணனை நான் மன்னிச்சிருடா, இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, மன்னிப்பு நீங்கள் எல்லாரும் அங்கே பழனி மாமா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்ல, டேய் நீ கொஞ்சம் அமைதியாக இருடான்னு அங்கே கோமதி அங்கே நின்றுட்டு இருக்க கதிர் வாயை அணைச்சிட்டு, ஏண்டி இந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என் பிள்ளை சரவணன் மேலே தப்பான பழியை தூக்கி போடுறேன், இவளை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு எப்படிங்க என்னால் இனிமேல் இருக்க முடியும், இவ ஒவ்வொரு நிமிஷமும் பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்கவ, பொய்யை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கவ, பொய்யான குடும்பத்தில் இருந்து வந்தவ அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி ரொம்ப கோவமாக தங்கமேல பார்த்துட்டு, அத்தை நான் மன்னிச்சிருங்க, தென் இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க, நான் வேணும்னு இந்த பொய்யெல்லாம் சொல்லி இந்த வீட்டுக்கு வாழ வரல, ஏதோ எங்கள் அம்மா அப்பா சொன்ன பொய்யை நானும் இந்த மாதிரி சொல்லாமல் விட்டது என் தப்பு தான், என் வாழ்க்கைக்காக அவங்க ஒரு பொய்யை சொல்ல போய் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும்னு யோசிக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொல்ல, எப்படிப்பா ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ போகுதுன்னா அந்த பொண்ணு மரியாதையோடையும் மானத்தோடையும் வாழணும்னு தான் எந்த அம்மா அப்பாவும் நினைப்பாங்க, ஆனால் உங்கள் மரியாதை இந்த அளவுக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு காரணமே உங்கள் அம்மாவும் அப்பாவும் தானே அப்படின்னு அங்கே நிற்கிற பாண்டியன் எங்கள் தங்கமேல பார்த்து சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு கையெடுத்து கும்பிட்டு காலை விழுந்து அழுக, அப்பா இவ இப்படித்தான்ப்பா நடிச்சு அழுது எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பான், இவளை இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவ இந்த பொய் மட்டும் தான் சொன்னாலா இல்லை வேற எந்தாவது போய் சொல்லியிருக்காளான்னு நமக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணனும் கோமதியும், சரவணன் சொல்றதாங்க சரின்னு கோமதியை சொல்றாங்க. அந்த நேரத்தில் பாண்டியன் வந்துட்டு இங்கே கோமதியை பார்க்க, இல்லை இந்த விஷயத்தில் நம்ம எந்த முடிவையும் எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்க முடியாது கோமதி அப்படின்னு சொல்ல, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கோமதி எங்கள் பாண்டியன் கிட்ட சத்தம் போடுறாங்க. கோமதி அப்படியே அமைதியாக கோவத்தோடையும் எங்கள் தங்கமையில் பார்க்குறாங்க. எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுக இங்கே ராஜையும் பார்க்குறாங்க. அக்கா நான் வேணும்னு இதையும் செய்யலக்கான்னு சொல்ல, அட என்னப்பா நீ போய் இவக்கிட்ட போய் சாரி சொல்லிட்டு இருக்க, தப்பு பண்ணது இவ தானே நீ கிடையாது, தப்பு பண்ணது இவளையும் இவ குடும்பமும் தானே நீ கிடையாது, நீ எதுக்குப்பா இவக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, இவளே இந்த விஷயத்த சொல்லலனாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில் வரத்தானே போகுது, என்ன லாக்கரில் இருக்கிறது என்ன உண்மையான தங்கமா என்ன, இப்போ தானே தெரியுது இவ எதுக்கெல்லாம் ட்ராமா போட்டுட்டு இருந்திருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டமும் செய்கிறாங்க. இங்கே சரவணன் தங்கமேல, என்னப்பா இவ்வளவு ஆனதுக்கு பிறகு நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு அங்கே கோமதி கேட்குறாங்க. இல்லை ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தப்பு தானே, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லும்போதும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காகலாம் என்னால் இவ கூட குடும்பம் நடத்த முடியாதுப்பா, என் வாழ்க்கையில் நான் இந்த ஒரு முடிவை மட்டுமாவது எடுக்க நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அங்கே சரவணன் தன்னுடைய அப்பாவை மீறி இங்கே எடுக்கிறாங்க முடிவு. அதை கேட்டேன் பாண்டியன் அதிர்ந்து போக, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏற்கனவே
நான் ஒரு பொண்ணை இங்கே உயிருக்குயிராக காதலிச்சேன். ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தான் அந்த பொண்ணை நான் கைவிட்டேன். இன்றைக்கி அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம்னு வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை சரியில்லைன்னு நான் கேள்விப்படும் போது என் மனசுக்கு அம்புட்டு வருத்தமாக இருக்கும். அதை தாண்டியும் சரி நீங்கள் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பொண்ணு நீங்கள் பார்த்து எனக்காக இந்த வரனை அமைச்சு கொடுத்தீங்க. ஆனால் இதே மாதிரி உங்களுக்காக நான் பொறுமையாக பொறுத்துட்டு என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு வேளை கட்டாயப்படுத்தி இவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும், என் கூட தான் வாழணும்னு இந்த முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த சரவணன் இந்த வீட்டை விட்டு எங்கேயோ போயிடுவான், திரும்ப இந்த வீட்டுக்கே வரமாட்டான்னு சொல்லி ரொம்ப கோவமாகவே சரவணன் சொல்கிறாங்க. கோமதி இதை பார்த்து அதிர்ந்து போகட்டே சரவணா அப்படின்னு சொல்ல, போதுமா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் யாரும் முடிவெடுக்க வேண்டாம், உங்களை தானே யாராவது தப்பாக பேசுவாங்கன்னு பயப்படுறீங்க. நானே இந்த தங்கமையில் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதான் எல்லாரும் சொல்லட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது என்ன நோக்கி வரட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சரவணன் சொல்லிட்டு தங்கமேல் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வெளியே வந்து கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இனி உனக்கும் எனக்கு எந்த ஒட்டு உறவுன்னு எதுவுமே கிடையாதுரி, இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. எங்கள் அப்பாவை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ வெளியில் போய் தப்பாக யார்கிட்டையும் பேசினேன், நீ பண்ண தப்பை நான் போஸ்டர் அடிச்சு எங்கே பார்த்தாலும் ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணன் சொன்னதை கேட்டே தங்கமேல் அழுதுகிட்டே இங்கே கிளம்ப இங்கே வீட்டை சாத்திட்டு நேராக உள்ள வர சரவணன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னால் இனிமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அண்ணன் கொஞ்ச நாள் தனியாக விடுங்க, நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படணும்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு கதிரும் வந்துட்டு இங்கே அப்பாவை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. ராஜியும் என்னால் தான் இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை ஆனிச்சா, எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கதிர்கிட்ட சொல்ல, நீ எதுக்கு அந்த பழியை தூக்கி ஓமையில போட்டுக்கிறேன், தப்பு பண்ணது அவங்க, அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு கிடையாது, பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இது போகுதுன்னு அப்படின்னு கதிரும் சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் மாமா வாழ்க்கை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு எங்கள் ராஜி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனசு உடைஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே.